வீடு சூப்பராக இருக்கு பார்த்தியா? நம்மளும் இதே மாதிரி கட்டணும்னே. ஆமாம்க்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பார்த்துக்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க பார்த்தியா? ஆமாம் ஆமாம், நானும் பார்த்தேன், சிரிச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். ஆமாம், நீ என்ன கிஃப்ட் பண்ண? நான் வந்து சும்மா ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. நீ என்ன கொடுத்த? நான் ஆள் யார், எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாகவே ஒரு வால் கிளாக் வந்து சும்மாவே கிடச்சி பார்த்துக்க. அதை அப்படியே நைஸாக புதுசாக இருக்கிற மாதிரி பேக் பண்ணி இன்னைக்கு காலையில் பாதுகாப்பிட்டு கொடுத்தாச்சு, அவ்வளோதான். சரி, எப்படியோ இன்னைக்கு நாள் நல்லபடியாக போச்சு. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம், ஸ்கூலில் போய் மீட் பண்ணுவோம். பஸ் இன்னும் வரலையே, வீட்டில் தேடிடக்கூடாது, பயமாக இருக்குது. எப்படி சொல்லி சமாளிக்கிறது? ஆமாம் பத்தியா, நேரம் ஆயிட்டு. நீ நேரம் போனதே தெரியல. பாதுகாப்பிட்டில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பத்தியா. சரி, பஸ்ஸும் சீக்கிரம் வந்துட்டுனா நல்லாயிருக்கும். ஐயோப்பா. தேங்க்ஸ் மாமா. இதுக்கெல்லாம் தேங்க்ஸாக சொல்லுவாங்க? நம்ம பிள்ளைகள் மாதிரி தானே. ஆமாட்டி, இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லிட்டு கிடப்பாங்க? இவா ஒருத்தி. ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. 2 பேரும் எங்கே போயிட்டு வரிய? பால்காய்ப்பு ஸ்கூல். என்னது? இல்லை மாமா, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் உண்டு எங்களுக்கு. அதை அட்டன் பண்ணிட்டு வரதான் இவ்வளோ லேட் ஆயிட்டு. அப்படி தானே மீனா? ஆமாம் ஆமாம். சரிம்மாக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. இனி எப்போவாவது சந்தர்ப்பம் கிடச்சா மீட் பண்ணுவோம். பாய் மாமா. போயிட்டாரே மாமா. சரி கீதா, நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம். சரி மீனா, பார்த்து பத்திரமா போயிட்டு வானா. வீட்டுக்கு போனதும் முடிஞ்சா ஃபோன் அடி. சரி கீதா. மீனா பாய். பாய் கீதா. பேட்டி மீனா, நேற்று உங்கள் அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இல்லை கீதா, எப்படியோ சமாளிச்சிட்டேன். சரி மீனா, இன்டர்வல் ஹவரில் பார்ப்போன்னா. இன்னி இப்போ ஒன்று வரும் பாரு, அது பேசவே விடாது, சரியா? சரி கீதா, பார்ப்போம். பேட்டி கீதா, ஹோம்ஒர்க் முடிச்சியா? நானே இன்னும் முடிக்காம தான்ட்டு இருக்கேன். இந்த இன்டர்வல் ஹவர் வரும்னா அதில் முடிச்சிடலாம், பயப்படாதானே? சரி கீதா, உன்னை நம்பி தான் இருக்கேன். சரி சரி. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்தீங்களா? இல்லை யாராவது நோட்டு கொண்டு வரல, மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா என்ன? எதுனாலும் முதையே சொல்லிடு, அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்துச்சு அவ்வளோதான். ஒவ்வொரு பெஞ்சா செக் பண்ண வரலாமா? சரி, எல்லாரும் அவங்கவுங்க பெஞ்சில் நோட் எடுத்து வை, வாரேன்.